எனக்கு கிடைச்ச தகவல் சீமான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். இதுதான் கட்சியோட. ஆமாங்க, திமுக சேர்றாருங்க. அவர் எங்கிருந்து கிளம்பி வந்தாரு அங்கே போய் சேர்றாரு. அங்கிருந்து வந்தாரு. சீமான் போய் திமுக சேர போறதா தான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா நாம் தமிழர்கள் யாருமே கிடையாது. திரள் நிதி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. திரள் நிதி கொடுக்கணும் அவர் கட்சி நடத்துவார். திரள் நிதி வச்சு தான் பசங்களெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு. காரு வாடகை அது இது நல்லா சந்தோஷமா ஜாலியாக வாழ்ந்துனுக்கிறாரு. பொங்கலுக்கு வந்து டப்பாங்குத்தெல்லாம் கொடுத்து டான்ஸ் ஆடுற அளவுக்கு தெம்பா இருக்கிறாரு. சரிங்களா? இன்னைக்கு திரள் நிதி இல்லை, உனக்கு பணம் கொடுக்க வேஸ்ட். நீ 4வது இடம் வந்திருக்கிற, அனாட்சின் மாத்திர மாதிரி 4 இப்படி காட்டுறாங்க. நீ 4வது இடம் வந்திருக்கிற, நாசமா போயிருக்கிற. இனி எப்படி அது? ஒருத்தன் ஒரு தடவை தோக்கலாம், 2 தடவை தோக்கலாங்க. 16-20 வருஷமா தொடர்ந்து தோப்பேன். ஒரு சீட்டு கூட ஒரு கவுன்சிலர் வந்துக்கிட்டா நாம் தமிழர் தெரியும். அப்ப இனி வேஸ்ட். அப்ப இனி திமுக போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரு ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. திமுக அவர் இணைக்கிறதுக்கான வேலை நடக்குது. திமுக இணைஞ்சு இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நீ எம்எல்ஏ ஆக முடியாது. அப்படி எம்எல்ஏ ஆகிட்டு என்ன பண்ண போறீங்க சட்டசபையில் வந்து? அப்போ உங்க கட்சியில் ஆளே இல்லை பேசுறதுக்கு. உதயநிதி வேஸ்ட் முடிவு பண்ணிட்டீங்க. உதயநிதி வேஸ்ட் சப்ப பீஸ். அது வேலைக்கே ஆகாதுன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டார். சீமானையாவது சட்டசபைக்குள்ள அனுப்புங்க பொது வேட்பாளரான்னு பிளான் பண்றீங்க.